ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் விஷஸ் சொல்லிடுறேன். பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாகவே சொல்லிடுறேன். சரிப்பா, இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னு பார்த்தா, சரியான ஸ்லிப்பர் ஷாட் ரியாக்ஷன் துஷார் அரோரா கொடுத்ததை பற்றி தான் பேச போகிறோம். நான் அங்கங்கே இந்த கிளிப்பிங்ஸில் தான் பார்த்தேன். ஆக்சுவலி 2 வாட்டி பார்த்தேன். இது எப்படி இருந்ததுன்னா, இது 1 ஹவரில் என்ன காமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ எபிசோடும் பார்க்கல, லைவும் பார்க்கல. இது இந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் ஒரு சேனலில் எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த ஒரு கான்வர்சேஷன் 5 மினிட்ஸ் அது மட்டும் பார்த்தேன். சரி, என்ன தான் பேசினாங்க, அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்தது, ஏன்னா அரோராவுக்கு பல்ப் வாங்கினாங்க துஷார் கிட்ட அப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் பேசும்போது அந்த ரியாக்ஷன் அப்படியே பார்க்கணும். எப்படி இருந்தது அவள் ஃபேஸு, இல்லை துஷார் எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக பார்த்தேன். எனக்கு அது அப்படியே ஸ்லிப்பர் ஷாட் தான் இருந்தது. துஷார் அரோரா கொடுத்தது. சரி, இப்படி இருக்கவன் டைரெக்டாக அவன் கேம் லூஸ் பண்ணிவிட்டு வெளில போனதுக்கு அரோரா தான் காரணம். இல்லைனா நீ இப்படி ஒரு கேம் ஆடியிருக்கே அப்படின்னு சொல்லி உள்ளே ஏதோ ஒன்று கேட்பான் பண்ணுவான் அப்படின்லாம் பண்ணாமல் உள்ளே வரும்போதே எல்லாருக்கிட்ட ரொம்ப ரொம்ப கேஷுவலாக அவன் உள்ளே வரும்போது எப்போ அவன் உள்ளே வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேடமு. ஸோ அவன் உள்ளே வரும்போது கூட இந்த அம்மா திரும்பிட்டு இருந்தாங்க. என்னமோ ஹீரோ ரொம்ப நாள் கழித்து வராரு, ஹீரோயின் வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற லெவலில் அது ஒரு லவ் சீன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க பிக் பாஸில். ஸோ அதே மாதிரி இந்த அம்மா திரும்பியிருக்காங்க, மற்றவங்களெல்லாம் பேசினவர். அதுக்கப்புறம் இந்த அம்மா சர்ப்ரைஸாக அந்த ஹக் கொடுத்தது செஞ்சதெல்லாம் போது ஃபஸ்ட்டே நிஜமாகவே துஷார் அந்த லவ்வோடு தான் வந்திருக்காரு. அரோரா எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஃபீலிங்ஸோடு அந்த இமோஷனோடு தான் உள்ள துஷார் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லோரும் பேசினாங்க. எனக்கு மட்டும் ஒரு டவுட் இருந்தது. அந்த பையனுக்கும் கோவம் இருக்கும் தான். ஏன்னா அந்த பையனும் வெளில போய் இன்டர்வியூவில் நிறைய அந்த கொஸ்டின்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கான். உங்கள் கேம் லூஸ் ஆனது எதனால தான், அப்புறம் அரோரா கூட நீங்கள் அந்த பாத்ரூம் விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த அடல்ட் கண்டென்ட் விஷயங்கள்லாம் வரும்போது அவன் பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. சரி, அவன் பேர் டேமேஜ் ஆனது மட்டும் இல்லாமல் அவன் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க, இந்த அம்மாவுக்கு தான் பெருசாக கைட் பண்ணுறதுக்கு ஃபேமிலி இல்லைனா ஒரு மென்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரெல்லாம் அந்த ஃப்ரெண்டு ரியாவை தவிர அவளும் தப்பாக தான் கைட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. அவனுக்கான விஷயங்களை டிசைட் பண்ணுறதுக்கு அவனுக்கான ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே கேமை லூஸ் பண்ணிட்டு வந்த அவன் வீட்லேயும் சரி இது சோஷியல் மீடியாலும் சரி என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்பான்றது அவனுக்கு தான் தெரியும். பட் ஆனால் அதை கேம்குள்ளே அவன் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சேனல் சொல்லி அமைச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அரோராவை தூக்கி கொண்டாடிட்டு இருக்க இந்த சேனல் நீங்கள் உள்ளே போய் வெளில நடந்த எதுவும் சொல்லக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க கண்டஸ்டண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி, அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரிலாம் பேசாமல் என்கரேஜ் பண்ணுற மாதிரி, அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, ப்ரைஸ் பண்ணுற மாதிரி பேசணும் அப்படின்னு தான் சொல்லி அமைச்சிருப்பாங்க. ஏன்னா இது ஆப்வியஸாக வியானா பிரவீன் விஷயத்துலேயே நம்மளுக்கு புரிஞ்சுது. 1-2 வெளில இருக்கிறத சொல்ல போய் அவங்க நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது, முக்கியமாக துஷார் அரோரா விஷயங்கள், அரோராவை தப்பாகவே காட்டிடக்கூடாதுன்றதுல சேனல் ரொம்ப கிளியராக இருக்காங்க. அதில் துஷார் எந்த ஒரு விதமான அவனோட ரியல் எமோஷன்ஸையும் காட்டக்கூடாது. அதாவது அவனுக்கு இருக்கிற கோவமோ இல்லை அவனுக்கு அவன் மேலே எந்த லவ்வும் கிடையாது. கேம்க்கான ஒரு ஃப்ரெண்டாக பழகினா, அதுலேயும் அந்த கேம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காகவே அவன் விட்டுட்டு லூஸ் பண்ணிட்டு போனால், வெளில போய் நிறைய ஃபேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்கான். ஆனால் கேமில் 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை இப்போ சபரி வரைக்கும் நின்றுருக்கு. நான் அந்த எந்த 1 2 சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஓப்பனாக சொல்ல தேவையில்லை, அரோரா கேம் புரிஞ்சவங்களுக்கு. ஸோ 4 வரைக்கும் அது சபரி வரைக்கும் நின்றுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மறுபடியும் முதல்ல இருந்தாண்டா கூட்ட அடிச்சுட்டு முதல்லேருந்து போடணுமா அப்படின்னு துஷார் எப்போ வருவான்னு ஒன்று அவள் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்படி ஒரு கேம் ஆடிதான் அவள் இந்த அளவுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இதில் விஜய் சேதுபதியும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. அவனும் அதுக்குள்ளே இருக்க அவன் ஹோஸ்ட்டுன்ற பேரையே போய் இப்போ நான் என் சேனலே அரோரா சேதுபதின்னு தான் போட்டிருக்கேன், இல்லைனா அரோரா செல்வன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அரோராவை இவனுக்கு மருமகளா இல்லைனா ஒய்ஃபா அப்படிங்கிற லெவலில் தான் அவன் அவ்வளோ தாங்கன்னு அவங்க வீட்டு பொண்ணை தாங்குற மாதிரி தாங்குறான் அந்த சேதுபதின்னு சொல்லும்போது, எல்லார்கிட்டையுமே அவளுக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது ஜென்ஸ் கிட்ட அப்படின்னும்போது, அகெயின் அது அவள் பர்சனல், அவள் சாய்ஸ் இல்லை, அவளுக்கான கேம், அது என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். பட் ஆனால் இது ஆரம்பித்த இடத்துலேயே முதலேருந்து வருதுன்னும் போது, துஷார் உள்ளே வரும்போது திருப்பி ஒரு லவ் க்ரியேட் பண்ணுற மாதிரி, இந்த அம்மா லவ்னோ பியூர் லவ் மாதிரி, ட்ரூ லவ் மாதிரி, அதுக்கு அந்த பையன் ஒத்துக்கணுன்ற மாதிரி உள்ளே ரியா வந்தப்போ கூட நான் துஷார் கிட்ட பேசினேன்னு அவள் சொல்லியிருப்பா. ரியா வெளில போகும்போது அந்த மெயின் டோர் க்ளோஸ் ஆகும்போது, அப்போ அவள் உள்ளே அவள் திட்டியும் இருப்பாள். இப்போ உனக்கு துஷார்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அது இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு இவ சொல்லியிருப்பா அரோரா அப்படின்னு சொல்லும்போது, நீ கேமை மட்டும் ஆடு, நான் துஷார்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகும். அவள் வெளில போகும்போது ரியா வெளில போகும்போது, நான் என்ன பேசினேன்னு சொல்லுன்னா அதோட பிக் பாஸ் கட் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த ப்ளஷும் கூடவே இந்த அம்மா வெயிட் பண்ணுறாங்களாம்மா. உள்ளே அவர் வந்தோடனே ஒரு லவ் சீன் க்ரியேட் ஆகுதாம்மா. இது ஃபஸ்ட் டேயோட சரி. இப்போது இன்றைக்கி நடந்த, அதாவது இப்போ ரீசெண்டாக இந்த 24 ஹவர்ஸில் நடந்த
விஷயங்களில் இவள் ஆப்வியஸாக அந்த லவ் ப்ரப்போசலை சொல்கிறா. அதை வந்து இதில் எழுதியிருக்கா. இதெல்லாம் மட்டும் எப்படி இதெல்லாம் 1 ஹவரில் என்ன காட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. நான் லைவில் தான் அதான் அந்த லைவ் கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தேன். ஸோ இப்போ இதே வந்து பாரு செஞ்சால் வந்து பாரு ஜொல்லு விடுறா, பாரு வந்து கமருதீன் பின்னாடி அலையிறா, பாரு வந்து கேம் விட்டுட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்காக எதுக்கு வரணும் அப்படின்னும் போது அவள் கேமையும் ஆடினா அவளுக்கான ட்ரூ எமோஷன்ஸையும் சொன்னால் அதே நீங்கள் தப்பாக பேசுனீங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? பாரு கமருதீன் விஷயத்தை நீங்கள் கமருதீன் கூட விட்டுருங்க, அவன் இது தான் பண்ணான். அரோரா என்ன பண்ணாலும் அதை தான் கமருதீனும் பண்ணா, 2 பொண்ணுங்களை வச்சு பண்ணான். அரோரா கிடைக்கிற கேப்லலாம் எல்லா ஆம்பளைங்க கூடயும் அதை பண்ணான் அப்படின்னு சொல்லும்போது அரோராக்கும் கமருதீனுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. இந்த ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அரோரா கமருதீன் எஃப்ஜே இது 3மே அந்த ட்ராக்கில் தான் கேம் ஆடினாங்களே தவிர கேம் பெர்ஸ்பெக்டிவில் கேமுக்கான நியாயமான பொட்டென்ஷியல் போடலை, இப்படி சீப்பான பொட்டென்ஷியல் தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஆனால் துஷார் வந்து அவன் நிஜமாகவே இவளை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்த்தான், இவளுக்கான விஷயங்களுக்கான சப்போர்ட் கொடுத்தான், அதனால் அவன் கேமை விட்டு வெளில போனான். இப்போவுமே இவளுக்கான சப்போர்ட்டை கொடுக்கணுன்றதுக்காகவும் அவன் கொடுக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீ உன்னை வந்து ஒரு நல்ல கேம் ஆடுற, நல்ல கேமர், இப்போ உன் கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, இல்லைனா டீமே சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம், நான் சொன்ன மாதிரி மோட்டிவேட் மட்டும் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படின்னு. அதுக்காக மட்டும் பேருக்கு அந்த முகஸ்துதின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பேருக்கு பட்டும் படாமல் அவன் சிரித்து பேசுகிறானே தவிர இவளை அக்செப்ட் பண்ணுற மைண்ட்லலாம் அவள் சுத்தமாக கிடையாது. இவ கொடுத்த அந்த ப்ரொப்போசலை இவ பண்ண அந்த எழுதிய லிப்ஸ்டிக்கில் இதில் எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன், ரிட்டர்ன் ரவுண்டில் எழுதி வச்சிருக்கா உட்டில். அப்போ அதெல்லாம் எப்படி வந்து அலோவ் பண்ணாங்கன்னு தெரில. அப்போ வந்து இதெல்லாம் வந்து பிக் பாஸ் ரூல்ஸ்லாம் வராது, இதெல்லாம் எழுதக்கூடாதுன்னு பிக் பாஸ் வந்து திட்டவே செஞ்சார் அப்படின்னு அவளே சொல்கிறான். பிக் பாஸ்க்கு இதெல்லாம் பிடிக்காது, ஆனால் வந்து நான் அதையும் மீறி எழுதியிருக்கோம் ப்ரொப்போசல் கொடுக்குறேன் அப்படின்னும் போது அதை படிச்சிட்டோன்னே அவனை வந்து நைஸ் அப்படின்னு சொல்லி லைட்டாக ஹக்கும் பண்ணுறான். அது சைடு ஹக் தான், ஓகேவா, ஹக் பண்ணிடுறான். ஹக் பண்ணதை விடவும் அது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் இவன் வந்து என்ன எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ரொப்போசல்னு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இப்படி அப்படி நீ நல்லவன் அப்படி இப்படின்னு ஒரு ஹீரோ மாதிரி அவனை வந்து நினச்சிட்டு இவ ஹீரோயின் மாதிரி நினச்சிட்டு எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த லெட்ரு. ஸோ இதை பற்றி இவ ஜான் ஃபஸ்ட் அன்னைக்கு இதை எழுதுந்தாவும் அதை சபரிக்கிட்ட விக்ரம் கிட்ட எழுத காமிச்சதாகவும், ஆனால் அப்சரா இதை பார்த்துட்டு வந்து இதை வந்து நீ அவன்கிட்ட கூட இது இட் லுக்ஸ் க்யூட், ஆனாலும் வந்து இது வந்து அவனை சுப்பீரியராக ஃபீல் பண்ண வைக்கும், அதனால் யோசின்ற மாதிரி ஒன்று அப்சரா சொல்லியிருக்கா போல். அதை சொன்னோன்னே இவன் வந்து சொல்கிறான் ஐ டோன்ட் திங்க் அப்படின்னு சொல்கிறான். அந்தளவுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ மச் அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்த கான்வர்சேஷனில் இங்கிலீஷ்லேயே நடக்குது. தமிழ் பிக் பாஸ் தமிழில் பேசணும், மைக் போட்டு பேசணும், தமிழில் பேசணும்னு சொன்ன பிக் பாஸ் கிட்டத்தட்ட ஒரு 5-6-7 நிமிஷத்துக்கு அந்த கான்வர்சேஷன் இங்கிலீஷில் நடக்குதுன்னா எங்கேயுமே இது ரூல் பிரேக்கு நீங்கள் ஏன் பிக் பாஸ் சொல்லலை? ஃபுல் அண்ட் ஃபுல் கான்வர்சேஷனும் அவள் தமிழில் பேசலை, இங்கிலீஷில் தான் பேசுகிறா. அப்போ அவள் என்ன பேசுகிறா அப்படிங்கிறது ஏன் தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரியக்கூடாதுன்னு நீங்கள் அந்த இடத்துல ஏன் அதை தமிழில் பேசணும்னு சொல்லலை? இதே பாரு பேசுனா உடனே தமிழில் பேசுங்க, உடனே மைக்கு போட்டிங்க, மைக்கு மறைச்சிருக்கீங்கன்னா மைக்கை மறைச்சிட்டு பேசுகிறதுக்கும் ஜனங்களுக்கு புரியக்கூடாதுன்னு அவள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் நான் கேட்குறேன். அப்போ எப்படி பாரு வந்து கமருதீன் கிட்டே பேசும்போது இல்லை கமருதீன் பாரு பேசும்போதும் தெரியாமல் பேசணுன்றதுக்காக மைக் எடுத்துகிட்டு பேசினாங்க, நீங்கள் அவ்வளோ சீப்பாக பேசுனீங்களோ? இப்போ ஆடியன்ஸ்க்கு புரியக்கூடாதுன்னு இவன் இங்கிலீஷில் பேசுகிறாள். பார்க்குறவங்க எல்லாம் தமிழ் ஆடியன்ஸ் தானே, எல்லாருக்கும் இங்கிலீஷ் புரியுமா? அதுவும் இவ வந்து நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவாள், அப்படியே குழக்குறான்னு பேசுவாள், அந்த உதட்டுக்கும் வலிக்காமல் நாக்குக்கும் வலிக்காமல் வார்த்தைக்கும் வலிக்காமல் பேசுவாள். அப்படின்னும் போது இவ என்ன அவங்கிட்ட சொல்ல வரா? அவன் வாயை திறக்கலைங்க, இவ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுகிறா. அந்த லெட்டரையும் கொடுத்துட்டு வழிஞ்சிட்டும் நிற்கிறா, அப்பட்டமாக கேவலமாக இருக்குது. அவன் வந்துட்டு இதை டக்குன்னு அவாய்ட் பண்ணாமல் முகத்துக்கு நேராகவும் இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு பிடிக்கல, நீ கேம் ஆடு, நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பழகிறேன்னு அவனால் சொல்லவும் முடியல. பூசி மழுப்பி ஒரு மாதிரி நெளிவு சுழிவாக தான் அந்த சூழ்நிலையை ஒரு நாசுக்காக தான் ஹேண்டில் பண்ணுறான். ஸோ வந்துட்டு அவன் வந்து டக்குன்னு என்ன சொல்லிடுறான், ஜஸ்ட் ஒரு ஹக் கொடுத்துட்டு நைஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இது மாதிரி சுப்பீரியராக ஃபீல் பண்ணுவேன் இதை கொடுத்தான்னு சொல்லி அப்சரா சொன்னான்னா எனக்கு ஒன்றும் அப்படி ஃபீல் ஆகலையே அப்படின்னா இல்லை சொன்னாங்க அப்படி தான் ஷீ செட் லைக் தட் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். இருந்தாலும் நான் வந்து ஒரு பொண்ணாக வந்து இதை உங்ககிட்ட கொடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி தோணும், நான் ஒரு பொண்ணாக கொடுக்குறேன்றது, அதாவது இந்த அம்மா கொடுக்கறதுனால இந்த அம்மா சீப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிடக்கூடாதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாம்மா. அது வந்து நார்மலாக இருக்க பொண்ணுங்களுக்கு ஒருத்தனை லவ் பண்ணி அந்த ட்ரூ லவ்வை ப்ரப்போஸ் பண்ணும்போது இல்லை அந்த ட்ரூ லவ்வை அது கேமாக இருந்தாலுமே ட்ரூ லவ்னு சொல்லி எமோஷன்ஸை கொட்டின பாரு மாதிரி பொண்ணுங்களுக்கு இல்லை நிஜமானவே லவ்க்குள்ளே இருக்கிற அந்த எமோஷன்ஸ்க்கு நீங்கள் எல்லாம் என்னம்மா சொல்கிறது முன்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஒரு பையன்கிட்ட வந்து ஒரு பொண்ணு வாலண்டியராக லவ் சொல்லும்போது அவளை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்றாங்க. இந்த மாதிரி ரொம்ப உத்தமி மாதிரி புனித மாதிரி அதை அந்த கான்வர்சேஷனை கொண்டு போகிறாங்க. அவன் ஒரே வார்த்தை சொல்கிறான், இப்போ எனக்கு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில, என்ன சொல்கிறதுன்னு தெரில, உன்னை நான் இங்கே பார்த்தேன், இப்போ நீ இங்கே இருக்க, சூப்பராக கேம் ஆடிருக்க, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ, இதை தவிர எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நீ நல்ல கேமர், நீ தோத்தாலும் சரி நீ ஜெயித்தாலும் சரி எங்கள் மனசில் நீ ஜெயிச்சிட்ட அப்படிங்கிறது நீ
தோக்குறியோ ஜெயிக்கிறியோ அது செகண்டரி, எங்கள் மனசுலேயே ஜெயிச்சிட்டேன்னு அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் பெர்ஸ்பெக்டிவில் பேசுகிறாங்க. இவள் அப்பட்டமா லவ் லெட்டர் கொடுத்துருக்கா, லவ் ப்ரொப்போசல் சொல்லியிருக்கா, ஆனால் அவன் கேம் பெர்ஸ்பெக்டிவில் பேசுகிறான். அப்பட்டமா அம்மா தாயே, உன் பழக்க தோஷமே எனக்கு வேணாம், உன் பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன், ஏதோ கேம்காக வந்தேன், ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு, இப்போது ரீஎன்ட்ரியாக வந்திருக்கேன், மான மரியாதையை காப்பாற்றிட்டு போகணும், திருப்பிலாம் உங்கள் ட்ராப்லலாம் மாட்டி என் பேரெல்லாம் கெடுத்துக்க முடியாது, என் ஃபேமிலி என்னை சும்மா விட மாட்டாங்க, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க கைடன்ஸ்னு எனக்கு ஒன்று இருக்குது, அவங்கள கேட்காம நான் எந்த டெசிஷன் எடுக்க முடியாது, முதல்ல இது எனக்கே ஓகே இல்லை அப்படிங்கிறத அப்பட்டமாக சொல்ல முடியாமல் அந்த பையன் நெளிவு சுழிவாக அந்த சூழ்நிலை அவாய்ட் பண்ணுறான். இந்த அம்மா வந்து லவ் ப்ரொப்போசல் சொன்னோடனே அவன் வந்துட்டு ஹக் பண்ணிடுவான், அப்படியே வந்து நானும் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுவான் அப்படின்லாம் இந்த அம்மா எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த சைட்லேருந்து ஒரு வெங்காயமும் வரல. அவன் வந்து இது ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்னு அவன் மைண்ட் வைஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவன் வந்து கேம் பெர்ஸ்பெக்டிவில் சொன்னோன்னே அந்த இடத்துல ஆதிரி என்ட்ரி ஆகுறாங்க. ஆதிரி என்ட்ரி ஆனவுடனே வந்து இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ வந்து என்னடா சொல்கிற, முதல்ல இந்த துஷாரை வெளில அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி துஷார் தான் அவகிட்ட வழிகிற மாதிரி அவள் பேசுகிற ஆதிரி. ஆனால் இவ தான் அங்கே வழிஞ்சிட்டு இருக்கா. இதெல்லாம் அந்த தலை ரூமில் நடக்குது. 2 பேரும் பர்சனலாக பேசுகிறாங்க. அப்போ வந்து அவளுக்கு மொக்கமே மாறிடுதுங்க. அந்த அரோராக்கு மாறிட்டு வந்து நான் உங்ககிட்ட அப்போ வந்து ஆதிரி கிட்ட சொல்கிறான், அவங்கிட்ட நான் கொடுக்குறேன் ப்ரொப்போசல்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டாக ஒரு விஷயத்தை என்னோட ஃபீலிங்ஸை நான் சொல்கிறேன், ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம நான் ஓப்பனாக அதை சொல்கிறேன், அவன் வந்து கேம் பெர்ஸ்பெக்டிவில் இதை பேசுகிறான், எனக்கு எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு செம்ம ஹர்ட் ஆகிடுது. செம்மையாக அது என்னது அப்படி ஆகிடுது அந்த முகம். எனக்கு எப்படி அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு கூட தெரில. அப்படியே டக்குன்னு அழுகு வந்துருமே அந்த அம்மா கண்ணில். அப்படி கண்ணு முட்டை அந்த அழுகை நிற்கிது. அதுலேயும் சாரீ கட்டிட்டு அழகாக க்யூட்டாக ஒரு ஹீரோயின் படத்தில் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவாங்களோ அப்படி ப்ரப்போஸ் பண்ணுறான். அப்படியே வந்து அந்த புடவையிலையும் அந்த லிப்ஸ்டிக்லேயும் அந்த ஒரு ஃப்ரீ ஹேர்லேயும் அப்படியே அவங்ககிட்ட வந்து ட்ரூ லவ்வை சொல்லி என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ் ப்ரப்போசலை கொடுக்குறா. அது யோசிச்சு பண்ணணும் அரோரா. நீ வந்து கேம் ஆட வந்திருக்கல, பாரு மாதிரி பொண்ணுங்களுக்கே கேம் ஆட வந்தில்ல, அதை மட்டும் பண்ணு. இந்த வேலைலாம் எதுக்குன்னு சொன்ன சொசைட்டி இது. நீ சொசைட்டியில் என்னவா இருக்கன்னு உனக்கோ தெரியும், சுற்றி இருக்கவங்களுக்கோ தெரியும். அப்படின்னும் போது உனக்கு எதுக்கு அரோரா இந்த வேலைலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவள் அதை பட்டும் படாமல் கம்முனே இருந்தான். அப்போ வந்து இவ வந்து ஆதிரை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா, இந்த மாதிரி இவன் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுறான், இதுக்கு கேம் பற்றி பேசுகிறான், நான் சொன்னதுக்கும் நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கும் நீ சொல்கிற பதிலுக்கும் சம்மந்தமே இல்லையே, என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னும் போது எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதாவது அவன் லிட்ரலாக அவன் வந்து அவாய்ட் பண்ணுறான்றது தெரிஞ்சு இவளால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. அந்த கண்ணும் மூக்கும் அப்படியே எப்படா பொத்துக்கிட்டு அழுக வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த மூஞ்சி. அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்து வந்து உட்காந்து ஆப்போசிட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தவங்க டக்குன்னு அவன் எழுந்து வந்து ஹக் பண்ண வரா. இப்படி ஹக் பண்ண வரா. அவன் நம்மளுக்கு தான் தெரியுமே, ஏற்கனவே அவனை அப்படி தான் அவன் நெக்கில் கிஸ் பண்ணி அவனை டெம்ப்ட் பண்ணி அவனை மூடேற்றி அந்தளவுக்கு பாத்ரூம் கூப்பிட்டெல்லாம் பண்ணி அவன் வெளில பேர் அப்படி லிட்ரலாக அவன் வந்து இன்டர்வியூலலாம் வந்து அவ்வளோ அசிங்கப்பட்டான், அவமானப்பட்டான். திருப்பியும் ட்ராப்பில் அவன் மாட்டுவானா. ஸோ இவ உட்காந்துருந்தவ எழுந்து வந்து அவன் ஷோல்டரில் வச்சு திருப்பி இப்படி ஹக் பண்ண கை வச்சுன்னு அவன் பின்னாடி தள்ளினா பாருங்க. அப்படி தள்ளிட்டு ஒரு மாதிரி இல்லை ஓகே இது வந்து சொன்னால் தான் புரியுமா என்ன இந்த லவ், இது வந்து நம்ம வெளில பார்த்துக்கலாம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னும்போது அதாவது இவ ஹக் பண்ண வர்றதையும் இவ டச் பண்ண வர்றதையும் அவன் லிட்ரலாக அவாய்ட் பண்ணி இவளை இக்னோர் பண்ணுறான்னு தெரிஞ்சோடனே அந்த முகம் வெந்துச்சு பாரு. அப்படி இருந்துச்சு அந்த முகம். பார்க்கலன்னா வந்து பாரு ஃபேன்ஸ் எல்லாம் போய் அந்த கிளிப்பிங்ஸை தேடி போய் பாருங்கள். செம்மையாக இருந்தது எனக்கு பார்க்கும்போது. இதுதான் நீ என்ன கேமுக்காக என்ன பண்ணாலும் ஒரு ட்ரூ லவ்க்கு டிசர்விங் இல்லாத ஆள் நீ நிஜமாகவே ட்ரூ லவ் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னால் அந்த பையனோட கேமை வெளில துரத்தியிருக்க மாட்டேன். ஆனால் அந்த பையனோட கேம் உன்னால் தான் போச்சுன்னு ஊரே சொன்னாலும் உனக்கு வக்காலத்து வாங்குற விஜய் சேதுபதி அப்படிலாம் இல்லையே, அப்படிலாம் யார் சொன்னது, ஓட்டு போட்டதுனால தான் அவர் போனாங்க, மக்கள் தான் டிசைட் பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் கமருதீனோட கேம் மட்டும் பார்வால போச்சுன்னு இவர் சொல்லுவாராமா. என்ன மக்கு செல்வன் சார், என்ன அரோரா செல்வன் சார், என்ன மானங்கெட்ட செல்வன் சார் நீங்கள் பேசுகிற பேச்சு. துஷாருக்கு ஒரு நியாயம், கமருதீனுக்கு ஒரு நியாயமா, அரோராக்கு ஒரு நியாயம், பாருக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவன் வந்துட்டு அதுக்கு மேலே அந்த இடத்துல உட்காந்தா ஒரே பிளேஸில் உட்காந்தா இழுத்து பிடிச்சி கூட கிஸ் அடிச்சிருவா, நம்ம மான மரியாதை போயிடும் அப்படின்னு அவன் என்ன பண்ணான்னா டக்குன்னு எழுந்துட்டு வா வெளில போய் பேசலாம் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்து அந்த லெட்டர் கொடுக்கும்போது அவன் இன்னொன்று சொன்னாங்க. எனக்கு ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லணும்னு தோணுது. அவன் இன்னொன்று என்ன சொன்னான்னா, இந்த கொடுத்தோடனே இதை நான் தனியாக படிச்சிருக்கணும் அப்படின்னா உடனே அரோரா ஃபேஸ் மாறிட்டு தனியாக தானே படிக்கிற அப்படின்னு. அதாவது அவன் என்ன மீன் பண்ண வரான்னா, இது ஒரு பர்சனல் ஸ்பேஸ், ஒரு லவ்வராக 2 பேரும் வந்து பர்சனலாக ப்ரைவசியாக பேச வேண்டிய விஷயங்கள் இது. ஆனால் ஒரு கேம் ஷோ, இந்த கேம் ஷோவில் நீயும் வந்து பொதுவான ஒரு கண்டஸ்டன்ட், நானும் ஒரு பொதுவான கண்டஸ்டன்ட். இங்கே இது தேவையில்லாத ஆணி, இந்த ஆணி எதுக்கு இங்கே பிடுங்கணும் அப்படிங்கிறத தான் அவன் சொல்ல வரான். அப்போ உடனே வந்து தனியாக தானே படிக்கிறேன்னா அந்த ரூமில் தனியாக படிக்கிறது, ஆனால் அது ஒரு கேம் ஷோ தானே, 10 11 11 நீயும் ஒரு கண்டஸ்டன்ட்,
அவன் வெளியில் போயிட்டு உள்ளே வந்த ஒரு கண்டஸ்டன்ட் அவ்வளோதானே அப்படிங்கிறது அவன் மைண்டில் இருக்கே தவிர நீ எதிர்பார்க்குற எந்த வெங்காயமோ அவன் மைண்டில் இல்லை. உனக்கான லவராகவோ உனக்கான மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவோ அவன் உள்ளே வரல அப்படிங்கிறது தான் அவன் வந்து லிட்ரலாக சொல்ல வரான். ஆனால் இன்டெரக்டாக சொல்ல வரான். முகத்தில் அரைஞ்ச மாதிரி சொல்லலை அப்படின்னாலுமே நாசுக்காக சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது தான். அதை புரிஞ்சோ புரியாமலோ ஒரு மாதிரி அதை ஒத்துக்க முடியாமல் அவளுக்கு புரியாமலாம் இல்லை, அந்தளவுக்கு அவன் முட்டாளா என்ன. அவனோட ரியாக்ஷன் எப்போ இவ டச் பண்ண போனாலும் ஹக் பண்ணுறதுக்கோ இல்லை டச் பண்ணுறதுக்கோ அப்போயும் அவன் பின்னாடி பேக் அடித்தானோ அப்போயே மூஞ்சி ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ சரிவா வெளில போய் பேசலாம் அப்படின்னும் போது இங்கேயே பேசலாம் தான், உட்காந்து பேசலாம், இல்லை நடந்துக்கிட்டே பேசலாம். அதாவது ஒரு இடத்துல உட்காந்தா நீ அம்மா நீ இழுத்து வச்சு கிசு கூட அடிச்சிருவேன் அப்படின்ற பயத்தில் அவன் என்ன சொல்கிறா, நடந்துக்கிட்டே வெளில போய் பேசலாம் அப்படின்னு வெளில போய் பேசுகிறான். வெளில போய் பேசினாலும் இதுதான் வந்து இங்கே வந்து நான் வந்து உன் கூட பழகினா என்னோடய கேம் பாதிக்கப்படன்னு கூட எல்லாரும் சொன்னாங்க. ஆமாம், என்னோடய டிஸ்ட்ராக்ஷன் நீ தான். ஆஃபீஸாக சொன்னேன் என்னோடய டிஸ்ட்ராக்ஷன் நீ தான், என்னோடய கேம் பாதிக்கப்படும் தான். ஆனால் அத்தையும் விட எனக்கு வந்து உன் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் தான் நான் சொல்கிறேன்னா அதை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு நீ கொடுத்த ரியாக்ஷன் நீ வந்து நான் என்ன சொல்ல வரேன்றதுக்கு பதிலே சொல்லாமல் நீ வேறு விதமாக பதில் சொல்கிற, கேம் பற்றி பேசுகிற அப்படின்னும்போது நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு அப்பட்டமாக வழிரா. இவளே தான் பேசிகிட்டு இருக்கா, இங்கிலீஷ்லேயே தான் பேசுகிறா. அதுவும் வந்து அவள் என்ன சொல்கிறான்னா, ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா, நான் உங்ககிட்ட அந்த லெட்டர் கொடுக்கும்போது ப்ரொப்போசல் பண்ணும்போது நீ கேம் பற்றி பேசினதுக்கு பதிலாக யூ குட் ஹவ் செட் ஐ மிஸ் டூ அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதாவது என்ன சொல்கிறான்னா, அதை சொன்னேன் இங்கிலீஷில் இது எப்படி புரியும் ஜனங்களுக்கு, தமிழ் ஆடியன்ஸ்க்கு, நீங்கள் ஏன் அது தமிழில் பேச சொல்லலை அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. அப்போனா யூ குட் ஹவ் செட் ஐ மிஸ் டூ அப்படின்னு சொல்ல, அதாவது நான் வந்து உங்ககிட்ட அந்த லெட்டரை கொடுக்கும்போது நீயுமே வந்து நான் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் நீ என்னடானா கேம் பெர்ஸ்பெக்டிவில் பேசுகிற, கேம் பற்றி பேசுகிற, நான் நினச்சது ஒன்று நீ பண்ணுறது ஒன்று அப்படின்னும்போது அப்போ வந்து கண்டிப்பாக இவளை வந்து அவன் இக்னோர் பண்ணுறான்றது அப்பட்டமாக தெரிஞ்சவளுக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. அந்த இடத்துல உட்கார முடியாமல் எழுந்து போய் நின்றுட்டு பேசலான்னும் போது அந்த கார்டன் ஏரியாவில் நின்றுட்டு கூட இல்லை, அங்கேயும் போய் சுற்றிக்கிட்டே இருக்கான். எங்கே ஒரு நிமிஷம் கிடச்சா கூட இழுத்து வச்சு ஹக் பண்ணிவிட்டு இழுத்து வச்சு கிஸ் பண்ணிவிட்டு நம்ம மரியாதைக்கு எடுத்துருவாளான்ற பதட்டத்திலே அந்த பையன் சுற்றிக்கிட்டே இருக்கான். வெளில போய் வந்து அது ஏதோ ஒரு சீரியஸ் பேர் சொல்கிறேன், எனக்கு சரியாக அது கேட்கல. அதை நுனிநாக்கிலேயே பேசிகிட்டு இருக்கா. அப்போது ஒரு இடத்துல வந்து நான் வந்து இது முதல்லேருந்து ஆரம்பிக்கணும், கோட்டை அழிங்க பிக் பாஸ், நான் முதல்லேருந்து பண்ணணும், இதை ஐ வில் மேக் பெட்டர் அப்படின்ற மாதிரி. அதாவது இன்னுமே நல்லா வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணி அது மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்பாகி இப்போ லவ்லாம் வந்திருக்கணும். நான் ஏதோ ஒரு இடத்துல அது இன்னும் சரியாக பண்ணல, நான் இன்னும் பெட்டராக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஐ வில் மேக் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்போ மட்டும் பிக் பாஸ் சொல்கிறாரு தமிழில் பேசுங்க. அப்போ வந்து உன்னை எல்லாரும் வராங்க, என்ன தமிழில் பேசுகிறோம் ஆதிரி இல்லைனா இதில் என்ன தமிழில் பேசுகிறதுக்கு இருக்குது, நான் ஐ வில் மேக் பெட்டர்னு சொன்னேன், இதில் போய் என்ன தமிழில் பேசுகிறதுக்கு இருக்குன்னா, ஏமா அவ்வளோ நேரம் இங்கிலீஷில் பேசுகிறப்போ அந்த பிக் பாஸ்க்கு ஒன்றும் காது கேட்கல போல இருக்குது, வாயை திறக்கலை, ரூல்ஸ் மீறினதாக சொல்லலை, இது தமிழ் பிக் பாஸ் ஏன் இங்கிலீஷில் பேசுகிறீங்கன்னு கேட்கல. 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஒரு ரொமான்ஸ் டைலாக்காக விட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து ஹக் பண்ணுறதுக்கு கையை வேற வச்சா. அப்போல்லாம் அந்த பிக் பாஸ்க்கு கண்ணும் தெரியல காதும் கேட்கல. வெளில வந்து அந்த ஒரு வார்த்தைக்கு சொன்னோடனே மட்டும் வந்து தமிழில் பேசுங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து பட்டும் படாமல் சொல்லிடுறான். ஐயோ இதெல்லாம் நீ பேசலாம் கேட்டால் எனக்கே அசிங்கமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது அவன் மேலே இவளுக்கு லவ் வந்துருச்சு அப்படிங்கிறத இவன் வழிஞ்சு சொல்கிறானா, அதை வந்து அவன் ரசிக்கிறானா சிரிக்கிறானான்னும் போது இந்த அம்மாக்கு அப்படியே மானம் போனாலும் பரவாயில்ல, நான் என் ஃபீலிங்ஸை சொல்கிறேன், ஒரு பொண்ணாக இருந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அது நியாயமாக இருக்கிற பொண்ணுங்கன்னா பேசலாம். நீ எல்லார்கிட்டேயுமே ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற, மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற, நான் ரொமான்டிக்ன்ற, இஷ்டத்துக்கு ஒரு இங்கிலீஷ் பேரை வச்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு பேரை சொல்கிறேன். கானுக்குட்டின்னு சொல்லுவேன், வினுக்குட்டின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கமருதீனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லுவேன். துஷார் வந்து ஃப்ரெண்டு மட்டும்தான் சொல்லுவேன். இப்போ வந்து அது மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்குவேன், இல்லைனா ப்ரொப்போசல் ஆக்குவேன். சபரியை வந்துட்டு நீ என்ன ரிலேஷன்ஷிப்பில் வச்சிருக்கனே தெரில, அவளை வந்து திடீர்னு ஃப்ரெண்டுன்னுவேன். அவன் வந்துட்டு திடீர்னு வந்து என்ன சொல்லுவான், ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருக்க மாதிரி காட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆணும் பொண்ணும் பழகிறது வந்து இப்போ தப்பாக பேசுகிறேன் இந்த சொசைட்டியில், அந்த ஒரு ஸ்பேஸ் அரோரா எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அரோரா தேங்க்ஸ் சொல்லுவான். இன்றைக்கி கூட ஏதோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் அப்படியே இது கண்ணத்தை பிடிச்சிட்டெல்லாம் அப்படியே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் சபரி, அதான் இப்போ சபரி வரைக்கும் நின்று இருக்குது. திருப்பி கோட்டை அழிச்சு முதல்லேருந்து துஷார் கிட்டேருந்து வருது அப்படின்னும் போது எங்களுக்கும் இந்த கோட்டை அழிச்சிட்டு முதல்லேருந்து அப்போது உன் கோட்டை மட்டும் அழிச்சிட்டு நீ முதல்லேருந்து ஆரம்பிக்கணும்னா, அப்போ நீ முதல்லேருந்து கேம் ஆரம்பிச்சின்னா ஒருவேளை வந்து இந்த இது டைம் ட்ராவல்லாம் வர மாதிரி எங்கள் பார்வுமே உள்ளே வந்துட்டா கேம்குள்ளே வந்துட்டா நல்லாயிருக்குமா அப்படின்னு எனக்கு கூட ஒரு நிமிஷம் மைண்டு வாய்ஸ் தோணுச்சுங்க. அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு தேவைன்னா கோட்டை முதலேருந்து போடுவாங்களாம், இந்த அம்மாவுக்கு தேவைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களாம். 50 நாளைக்கு அப்புறம் திடீர்னு வந்து கேம்குள்ளே குச்சிருவாங்களாம். அப்புறம் திடீர்னு இந்த அம்மாவுக்கு லவ் ட்ராக் வந்துருமா, எனக்கு புரியல. அப்படி இருக்கும்போது சரியான பல்ப் வாங்கினா அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை இந்த சீசனில் இவள் வின்னர் ஆயிட்டா அப்படின்னா பிக் பாஸ் பார்க்குற எல்லா விமென் இருக்காங்கள்ல, விமன் ஆடியன்ஸு
பிக் பாஸ் ரசிக்கிற விமன் ஆடியன்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களுக்குலாம் பெரிய அசிங்கங்க. இப்படி ஒருத்தி வந்து இந்த சீசனில் வின்னர் ஆகிறது அப்படின்னும்போது, இந்த சீசனையா நாங்கள் பார்த்தோன்னும்போது எங்களுக்குலாம் அவ்வளோ மட்டமா இருக்குது. ஸோ எப்பயுமே விமன் ஆடியன்ஸ்ன்னும்போது அவங்க சீரியல் மட்டும் தான் பார்ப்பாங்க, படம் மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்படின்ற இடத்துலேருந்து நாங்கள் பிக் பாஸ் பார்த்து எங்களுக்கான ஒரு விஷயங்களை அங்கே சோஷியல் மெசேஜாக எடுத்து வைக்கிறோம். சோஷியல் மெசேஜாக எங்களுக்கு நாங்கள் தேவைப்படுறது அதுலேருந்து எடுத்துக்கிறோம். தேவையில்லாத அவாய்ட் பண்ணுறோம். எங்கள் லைஃப்க்கு அதுலேருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும்னா எப்படி வந்து ஒரு பொண்ணு தைரியமாக இருக்கலாம், இல்லைனா வந்து சொசைட்டி கூட எப்படி மிங்கிளாக இருக்கலாம். அப்போது வந்து ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சொசைட்டியில் வரும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது அது எப்படி மெயின்டைன் பண்ணலாம். இல்லை மேரேஜான விசித்ரா மாதிரி ஆளுங்களோ, கனி மாதிரி ஆளுங்களோ எல்லாரும் வரும்போது மேரேஜ்க்கு அப்புறமே அவங்களுக்கான ஒரு விஷயத்த அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினச்சா இது மாதிரி ஒரு ஷோக்கு போகலாம், சொசைட்டி கூட மிங்கிளாகி இருக்கலாம் அப்படின்லாம் ஒரு பாசிட்டிவ் சைடை நாங்கள் அதுலேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறப்போ, இல்லை அங்கேருந்து எங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் எடுக்கணும்னு நினைக்கிறப்போ, இந்த மாதிரி அரோரா மாதிரி ஆளுங்களை நீங்கள் டைட்டில் வின்னர் ஆக்குனீங்கன்னா, இல்லை டாப் 2க்கு எப்படி நீங்கள் வின்னர் ஆக்க போகிறீங்களா, ரன்னர் ஆக்க போகிறீங்க, ரெண்டுத்துல ஏதோ ஒன்று கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறீங்க. அவளுக்கு பணம் கொடுக்காம நீங்கள் அனுப்ப போகிறதில்ல, அது வின்னராகவோ ரன்னராகவோ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ரன்னருக்கும் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, அமௌண்ட் பாதி அமௌண்ட் இருக்குன்னு. ஆனால் நம்மளுக்கு வெளில சொல்ல மாட்டாங்க, ஆனால் அஃபிஷியலாக இருக்குன்னு தான் விஷயங்கள் வருது. நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் வெறும் கையோட மட்டும் சேதுபதி அரோராவை அனுப்ப மாட்டாருன்னு தெரியும். அவரோட பர்சனல் அக்கௌண்ட்டில் இருந்தாவது பொங்கல் போனஸ் ஏதாச்சும் கொடுத்து அனுப்புவாருன்றது எந்த டவுட்டும் கிடையாது. ஒருவேளை துஷார் கூட இப்போ லவ் ப்ரொபோசல் வந்து அரோரா கொடுத்ததில் விஜய் சேதுபதி சாருக்கு பொசசிவ்னஸ் வந்து நான் வந்து இன்னும் விழுந்து விழுந்து லவ் பண்ணுறேன், வந்து உன்னுக்காக வந்து இத்தனை சோஷியல் மீடியாலே எனக்கு நான் பகைச்சிட்ருக்கேன், உன்னை வந்து அப்படி தங்க தட்டில் தாங்கி இருக்க 100 நாளும் நீ இன்னும் திடீர்னு பொசுக்குன்னு துஷார் கிட்ட போய் லவ் சொல்லிட்டு அரோரா அப்படின்னு ஒரு வேளை கோவம் வந்துட்டா வேணா வெறும் கையோட அரோராவை அனுப்புவார். இல்லைனா கண்டிப்பாக பொங்கல் போனஸ்லாம் கொடுத்து தான் அனுப்புவார் அப்படின்னு சொல்லும்போது கூடவே ஒரு 10 படத்துக்கான கால் ஷீட்டையும் கொடுத்து அனுப்புவார். ப்ளஸ் ஹீரோயின் மெட்டீரியலை எவ்வளோ அழகாக தெரிஞ்சாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி லைவில், ஐ மீன் நேற்று எபிசோடா இன்னைக்கு எபிசோடோ, அதை சாரி கட்டிட்டு அழகாக ஒரு குடும்ப குத்து விளக்காக ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக அப்படியே பளிச்சுன்னு அந்த ஹீரோயின் மெட்டீரியல் நடுவுலேயும் ஒரு ட்ரூ லவ் இருக்க மாதிரி துஷார் கிட்ட ஒரு ப்ரொபோசல் சொல்கிற மாதிரி எவ்வளோ அழகாக வந்துட்டு ஒரு பொண்ணை அப்படி இருந்த அரோரா இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் டீம்னு சொல்லும்போது ஹேட்ஸ் ஆஃப் டு பிக் பாஸ் டீம். இந்த ஹேட்ஸ் ஆஃப் வந்து நான் வஞ்ச புகழ்ச்சியாக தாங்க சொல்கிறேன். வந்துட்டு ப்ளஸ் பாசிட்டிவ் சைடில் சொல்ல வஞ்ச புகழ்ச்சியாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இவளை மாதிரி ஒரு ஆளை நீங்கள் டைட்டில் வின்னர் ஆக்குனீங்கன்னா அப்போ கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது தான் எனக்கு. அதாவது தன்னோட தேவைக்காக என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்னும்போது இதே அரோராக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கூட்டம், ஜோ மைக்கேல் ஆகட்டும், இல்லை மற்றவங்களாகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும், அவங்க வீட்டு பொண்ணுங்க அவங்களோட சர்வைவலுக்கு அரோரா மாதிரி விஷயங்களை கையில் எடுத்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் என்னோடய கேள்வி. அப்போது பாரு நாங்கள் சப்போர்ட் பண்ணும்போது பாரு மாதிரி தான் நீ இருப்ப, பாரு மாதிரி தான் வந்துட்டு உங்கள் வீட்டில் யாராக இருந்தால் நீங்கள் பண்ணுவீங்களா, ஒத்துக்குவீங்களா அப்படின்லாம் எங்களுக்கு கொஸ்டின் வருதுன்னா அப்போ அரோராவை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் அதே கேள்வி தான் கேட்குறேன். அப்போ அரோரா மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் வீட்டில் இருந்தால், அரோரா மாதிரி ஒரு சாய்ஸ் அவள் எடுத்தா சர்வைவல், அப்போ அந்த பொண்ணை நீங்கள் அண்ணனா ஒரு தங்கச்சியாவோ அக்காவோ இல்லை உங்கள் வீட்டு உங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிளில் இருக்க ஒரு ரிலேட்டிவாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னா அரோராவை நீங்கள் டைட்டில் வின்னர் ஆக்குங்க. அப்போ வந்து கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது, ஒரு சாமான் தேய்ச்சோ இல்லை படிப்பு இருக்குதோ இல்லையோ, படிப்பறிவு இருக்குதோ இல்லையோ, தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னோட சர்வைவலுக்காகவும் தன்னோட மானத்துக்காகவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இல்லை ஏதோ ஒரு இடத்துல தன்னோட அறிவுக்கு ஏற்ற வகையிலையோ தன்னோட பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற வகையிலையோ பொண்ணுங்க வந்து இந்த சொசைட்டியில் என்னமோ ஒன்று ப்ரூஃப் பண்ண வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவளை இப்படி தான் ப்ரூஃப் பண்ணிக்கணும்னு அவள் எடுத்த சாய்ஸ் அவளுது. ஆனால் இந்த மாதிரி ஷோவில் அவளை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னால், அவளை டாப் 2ல் கொண்டு வரீங்கன்னு சொன்னால், அப்போது சர்வைவலுக்காக பொண்ணுங்க என்ன வேணால் பண்ணலாமா? அப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஷோவில் ஷைன் ஆகிறா அப்படின்னா இந்த விஷயத்த பண்ணிவிட்டு அப்போ ஷைன் ஆகிடலாமா அப்படின்னு ஒரு பேட் எக்ஸாம்பிளை நீங்கள் சொசைட்டிக்கு கொண்டு வரீங்க அப்படின்றது தான் இந்த சீசனோட பெரிய என்ன சொல்கிறது, சீப்பான ஒரு எத்திக்ஸா, சீப் எத்திக்ஸில் என்ன சீப்பு, எத்திக்ஸ்னாலே எத்திக்ஸ் தான். ஆனால் அந்த எத்திக்ஸையுமே நீங்கள் சீப்பான எத்திக்ஸாக இந்த சீசன் மாற்றிருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு வார்த்தைங்களே இல்லை. இது எவ்வளோ பெரிய ஒரு பேட் எக்ஸாம்பிளாக நீங்கள் சொசைட்டி கொண்டு வரீங்கன்னும் போது மக்கள் ஓட்டம் ஒன்றும் அங்கே இல்லை. நீங்கள் தெளிவாக கொண்டு வந்த எல்லாமே மிக்ஸ்டர் கண்டென்ட். அதுலேயும் அரோராவை டைட்டில் வின்னர் ஆக்கணும். அதே மாதிரி அரோராக்கு ஓட்டு யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது அரோராக்கு ஃபோனுக்கு தான் போதாமே, அப்படி ஒரு பாலிடிக்ஸ் வேறு நடக்குதாமே. யாருக்கு கால் பண்ணி எந்த கண்டஸ்டண்ட்டுக்கு போட்டாலும் அது அரோராக்கு தான் அந்த கால் போகுதுன்றாங்க. என்ன நடக்குது? வியானாக்கும் இப்படி தான் ஆச்சுன்றாங்க. வியானாக்கு வந்து ஓட் போடணும்னு நினச்சா கூட அது வியானாக்கு போகவே இல்லை. அது இன்னும் நைட்டு 12க்கு மேலே தான் அது அவங்களுக்கு போகுதுன்னு என்னென்னமோ பாலிடிக்ஸ் சொல்கிறாங்க. அது ஓட்டு போடுறவங்களுக்கு தான் தெரியும். இங்கே யூஎஸில் இருக்கிறதுனால அது பெருசாக எனக்கு அந்த ஓட் டீட்டெயில்ஸ்
டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக தெரியல. பட் ஆனால் ஓட்டில் ஃப்ராடுத்தனம் நடக்குது. அரோராக்கு ஆப்வியஸாக ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஸ்டு கால்ஸ் போகுது. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓட்டிங் போகுது. யாருக்கு போட்டாலும் அப்படி தான் போகுதுன்னு சொல்லும்போது, இன்னும் என்னென்ன தான்டா பண்ணுவீங்க? அப்போது பிக் பாஸ் ரசித்து ரசித்து பார்க்குற விமென் ஆடியன்ஸ்க்கு, முக்கியமான மேல் ஆடியன்ஸ் சொல்லலை, அரோரா மேல் ஆடியன்ஸ்க்கு நிறைய பிடிக்கும். ஏன்னா அவளுக்கு ஓட்டு போடுறதுலாம் தம்பிங்க தான். அக்காதுங்களோ தங்கச்சிங்களோ மக்களோ கிடையாது, தம்பிங்க தான் போடுறாங்க ஓட்டு. அதனால ஆப்வியஸாக மேல் ஆடியன்ஸ்க்கு அவளோட கேம் பிடிக்கும். பட் ஆனால் விமென் ஆடியன்ஸ் வந்து ஒரு பிக் பாஸ் ஷோவில் நான் சொன்ன மாதிரி வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சொசைட்டியை நாங்கள் பார்க்குறோம். சொசைட்டிக்குள்ளே நாங்கள் எங்களை மிங்கிள் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமா சொசைட்டியோட ரெப்ளிக்காவாக இந்த ஷோவை பார்க்குறோன்ற மாதிரி ஒரு விமன் ஆடியன்ஸ், ஒரு விமன் இருப்போம் இல்லைங்களா, எங்களை மாதிரி பிக் பாஸ் ஃபேன்ஸு. அவங்களாம் இந்த சீசன் ஷோ பார்த்ததுக்கு எங்களுக்கெலாம் ரொம்ப ஷேமாக இருக்குது. அதாவது பாரு மாதிரி பொண்ணை பார்த்ததுல பெருமையாக இருக்குது. அதே ஈக்குவலுக்கு இவ்வளோ டைட்டில் வின்னராக பார்க்குறதுல எங்களுக்கெலாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதை நீங்கள் விமன் ஆடியன்ஸை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான். நெக்ஸ்ட் சீசன் நீங்கள் வந்து விமன் யாருமே இல்லாமல் மேனை வச்சே ஷோ பண்ணிக்கோங்க. மேல் சாவனிசம் ஷோவாக பண்ணிக்கோங்க. மேல் சென்ட்ரிக் ஷோவாக பண்ணிக்கோங்க. இல்லை இவ்வளோ மாதிரி ஆளுங்களை இன்னும் நிறைய பேரை தேடி தேடி கொண்டு வந்து ஷோக்குள்ளே வச்சு டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு 3 மாதம் மல்லு கட்டுங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தேங்க்யூ கைஸ்.